Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. நான் மறந்துட்டேன். ஒரு விஷயத்தை வந்து பண்றதுக்கு நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எப்படி சொல்றது? நான் மறந்துட்டேன் அப்படின்னு. அப்போ நான் மறந்துட்டேன் பாருங்க, மறந்துட்டேன். அது ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச விஷயம் தானே. அப்போ ஆல்ரெடி நடந்தது நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லலாம். சரியா? அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எப்படி எழுதணும்? நான் மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான், நான்ங்கிறது ஐ. அடுத்து வெர்ப் வரும். இல்ல வெர்ப் எது? மறக்கக்கூடிய செயல் தான் நடக்குது. அப்போ மறக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல forget. அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? forgot. Okay, forgot. இது வந்து V2 ஃபார்ம்ல இருக்கும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல verb வந்து V2 ஃபார்ம்ல இருக்கும். ஓகே, அப்போ நான் மறந்துட்டேன் அப்படின்னா I forgot. நெக்ஸ்ட் பாருங்க, நான் அங்க போக மறந்துட்டேன். நான் அங்க போக மறந்துட்டேன். ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைச்சிருப்பீங்க. அப்ப நம்ம சொல்லலாம், ஐயோ நான் அங்க போக மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோமா? அதை எப்படி சொல்றது பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன? சப்ஜெக்ட் ஐ. அடுத்து என்ன வரணும்? verb. இங்க பாருங்க, நான் அங்க போக மறந்துட்டேன். ஒரு விஷயம் வந்து என்னது? பாஸ்ட்ல நடந்து முடிஞ்சது, மறந்துட்டேன். அப்போ பாஸ்ட் டென்ஸ் படி எழுதும் போது என்னது? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஐ, அடுத்து verb. அப்போ மறக்கிறதுக்கு forget, அதோட பாஸ்ட் forgot. I forgot. நான் மறந்துட்டேன். எங்க? அங்க போறதுக்கு. அப்ப அந்த போக அப்படின்னு இருக்குல்ல, அந்த இது போக, வர, தூங்க, படிக்க, எழுத, இந்த உச்சரிப்பெல்லாம் இருக்குல்ல, படிக்க, தூங்க, எழுத, சமைக்க, ஓட, இப்படி எல்லாம் சொல்லும் போது அதை வந்து நம்ம இன்ஃபினிட்டிவ்னு சொல்லுவோம் தானே. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு வெர்பு வந்தாச்சு, அடுத்த ஒரு வெர்பு வரும்போது அப்போ நம்ம அதை வந்து இன்ஃபினிட்டில எழுதலாம். ஓகே, அப்ப இந்த உச்சரிப்புக்கு என்னது? டு போட்டுட்டு இன்ஃபினிட்டி படி எழுதும் போது டு போட்டுட்டு அந்த வெர்ப அப்படியே எழுதணும். போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? கோ. கோவ அப்படியே எழுதணும். ஓகே, இங்க வெர்ப் வந்து V1 ஃபார்ம்ல தான் இருக்கும். இன்ஃபினிட்டிக்கு டு போட்டுட்டு அடுத்து வெர்ப் V1 ஃபார்ம்ல தான் இருக்கும். டு கோ அப்படின்னா போக. அடுத்து இங்க, அங்க, அங்கன்னா த. ஓகே, அப்போ நான் அங்க போக மறந்துட்டேன் அப்படின்னா I forgot to go there. ஓகே, I forgot to go there. நெக்ஸ்ட் பாருங்க, நான் உன்னிடம் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுமா? அது எப்படி சொல்றது பாருங்க. மறந்துட்டேன் என்னது? பாஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு, பாஸ்ட் டென்ஸ். அப்போ நான் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன? நான். நான் போட்டுட்டு அடுத்து என்னது? verb. மறக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல forget, அதோட பாஸ்ட் forgot. I forgot. நான் மறந்துட்டேன். என்ன? சொல்ல. அந்த சொல்ல, எழுத, படிக்க, அந்த உச்சரிப்பு என்னது? இன்ஃபினிட்டில எழுதணும். அப்போ நம்ம ஒரு verb எழுதியாச்சு, அடுத்தது எழுதும் போது அதை இன்ஃபினிட்டில எழுதணும். அப்ப டு போட்டு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல tell, அதை அப்படியே எழுதணும். ஓகே, டு டெல் அப்படின்னா சொல்ல. அடுத்து உன்னிடம் ஒரு விஷயத்தை. அப்போ யார்கிட்ட? உன்னிடம். உன்னிடம்னா யூ. அடுத்து ஒரு விஷயத்தை அப்படின்னா ஒன் திங், இல்லைன்னா சம்திங்னு போடலாம். ஓகே, ஒன் திங்னு சொல்லலாம், சம்திங்னு சொல்லலாம். அப்போ நான் உன்னிடம் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா I forgot to tell you one thing. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான் அவளுடைய பெயரை வந்து கேட்க மறந்துட்டேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் அவளுடைய பெயரை கேட்க மறந்துட்டேன் அப்படின்னு. அப்போ அதை எப்படி சொல்றது பாருங்க. நான் சப்ஜெக்ட் ஐ, அடுத்து என்ன? மறந்துட்டேன். அடுத்து என்ன வரணும்? verb. நான் அவளுடைய பெயரை கேட்க மறந்துட்டேன். பாஸ்ட்ல நடந்து முடிஞ்சதை பற்றி நம்ம பேசுறோம். அப்போ மறக்கிறதுக்கு forgot, பாஸ்ட் ஃபார்ம். ஓகே, forgot. இது வந்து V2. அடுத்து I forgot. நான் மறந்துட்டேன். என்ன? அவளுடைய பெயரை கேட்க. அப்போ கேட்கிறதுக்கு to ask போடணும். அது இன்ஃபினிட்டி ஃபார்ம்ல இருக்கு. ஓகே,
டு ஆஸ்க். அடுத்து அவளுடைய பெயரை. அப்ப என்ன? her. அவளுடைய her பெயருக்கு நேம். ஓகே, அப்ப நான் அவளுடைய பெயரை கேட்க மறந்துட்டேன் அப்படின்னா I forgot to ask her name. நெக்ஸ்ட் பாருங்க, நான் என் போனை கொண்டு வர மறந்துட்டேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் என் போனை கொண்டு வர மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோமா? அத எப்படி சொல்றது? நான் சப்ஜெக்ட் I. ஓகே, அடுத்து என்ன? மறந்துட்டேன். அப்ப மறந்துட்டேன்னா forgot. அடுத்து என்ன வரணும்? என் போனை கொண்டு வர. அடுத்த செயல் என்னது? கொண்டு வரக்கூடிய செயல். அப்ப கொண்டு வர அப்படின்னா டு bring போடணும். கொண்டு வரதுக்கு இங்கிலீஷ்ல bring. ஓகே, இத வந்து இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல டு bring. அடுத்து என் போனை. அப்ப my phone. ஓகே, அப்போ நான் என் போனை கொண்டு வர மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? I forgot to bring my phone. நெக்ஸ்ட் பாருங்க, நான் அவனை ஞாபகப்படுத்த மறந்துட்டேன். ஏதோ ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்த நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? நான் அவனை ஞாபகப்படுத்த மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் I. அடுத்து என்ன வரணும்? forgot. அவனை ஞாபகப்படுத்த மறந்துட்டேன். forgot. அடுத்து அவனை ஞாபகப்படுத்த. அப்ப ஞாபகப்படுத்தினா டு ரிமைண்ட். ஞாபகப்படுத்துறதுக்கு இங்கிலீஷ்ல ரிமைண்ட். அதுக்கு இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல எழுதுறோம். ஓகே, ரிமைண்ட். அடுத்து அவனை. அவனைனா ஹிம். இது நான் அவளை ஞாபகப்படுத்த மறந்துட்டேன் அப்படின்னா இங்க என்ன பண்ணும்? I forgot to remind her. நான் என் அம்மாவை ஞாபகப்படுத்த மறந்துட்டேன். என் அம்மா கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்த மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது I forgot to remind my mom. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நான் அவனுக்கு சாக்லேட் வாங்க மறந்துட்டேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் அவனுக்கு சாக்லேட் வாங்க மறந்துட்டேன் ஐயோ அப்படின்னு சொல்லுவோமா? அது எப்படி சொல்றது? பாருங்க, நான் மறந்துட்டேன். அப்போ I forgot. அடுத்து என்ன? அவனுக்கு சாக்லேட் வாங்க. அடுத்த செயல் என்ன நடக்குது? வாங்கக்கூடிய செயல். அப்போ அதை இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல எப்படி எழுதணும்? டு போட்டுட்டு வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல buy. ஓகே, டு buy. அடுத்து அவனுக்கு சாக்லேட். அப்ப என்ன? அவனுக்கு him போட்டுட்டு அதுக்கப்புறம் சாக்லேட். ஓகே, அப்போ I forgot to buy him chocolate அப்படின்னா நான் அவனுக்கு சாக்லேட் வாங்க மறந்துட்டேன். நெக்ஸ்ட் பாருங்க, நான் டிவி அணைக்க மறந்துட்டேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் டிவி ஆஃப் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னு. அது எப்படி சொல்றது? நான் I மறந்துட்டேன். அப்போ forgot. I forgot. நான் மறந்துட்டேன். என்ன? டிவியை அணைக்க. அப்ப அந்த அணைக்கிறதுக்கு என்னது? அணைக்க. அப்போ இது எப்படி எழுதணும்? டு போட்டுட்டு turn off. turn off. அடுத்து டிவியை the TV. ஓகே, அப்போ நான் டிவியை அணைக்க மறந்துட்டேன் அப்படின்னா I forgot to turn off the TV. நெக்ஸ்ட் பாருங்க, நான் லைட் அணைக்க மறந்துட்டேன். அது எப்படி சொல்றது? நான் லைட் அணைக்க மறந்துட்டேன். அப்போ I forgot. நான் மறந்துட்டேன் அப்படின்னா I forgot. அடுத்து என்ன? லைட்டை அணைக்க. லைட்டை ஆஃப் பண்ண. இப்போ டு போட்டு turn off. அடுத்து லைட், the light. ஓகே, அப்போ நான் லைட்டை அணைக்க மறந்துட்டேன் அப்படின்னா I forgot to turn off the light. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நான் கதவை பூட்ட மறந்துட்டேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் கதவை பூட்ட மறந்துட்டேன் அப்படின்னு. அப்போ நான் கதவை பூட்ட மறந்துட்டேன் அப்படின்னா அது எப்படி எழுதுறது? நான் மறந்துட்டேன் அப்படின்னா I forgot. அடுத்து கதவை பூட்ட. அப்போ பூட்டுறதுக்கு லாக். அத இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல எழுதுறது. டு லாக். டு லாக்னா பூட்ட. எது? கதவை. அப்போ the door. ஓகே, அப்போ நான் கதவை பூட்ட மறந்துட்டேன் அப்படின்னா I forgot to lock the door.
நெக்ஸ்ட் பாருங்க, அவன் என் பிறந்த நாள மறந்துட்டான். நம்ம சொல்லுவோம்ல, அவன் என் பர்த்டே கூட மறந்துட்டான் அப்படின்னு சொல்லுமா. அப்ப அவன் என் பர்த்டேய மறந்துட்டான் அப்படின்னா எப்படி? அவன் மறந்துட்டான், அதுக்கு he. அவன்னா he. அடுத்து மறந்துட்டான், forgot. ஓகே, he forgot. அவன் மறந்துட்டான். என்ன மறந்தான்? என்னுடைய பிறந்த நாளை. அப்போ my birthday. ஓகே, அப்போ he forgot my birthday அப்படின்னா அவன் என் பிறந்த நாளை மறந்துட்டான். நெக்ஸ்ட் பாருங்க, நான் அவனுடைய புத்தகத்தை அவனிடம் கொடுக்க மறந்துட்டேன். நான் அவனுடைய புத்தகத்தை அவங்கிட்ட கொடுக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றது எப்படி சொல்லலாம்? நான் மறந்துட்டேன், I forgot. ஓகே, அடுத்து என்ன வரணும்? அவனுடைய புத்தகத்தை அவனிடம் கொடுக்க. அடுத்த verb என்ன? கொடுக்கக்கூடிய செயல். அது என்ன ஃபார்ம்ல இருக்கு? இன்ஃபினிட்டி. அப்போ to போட்டு கொடுக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல give. ஓகே, to give கொடுக்க. யார்கிட்ட? அவனிடம். அவனிடம்னா him. அடுத்து என்னது? அவனுடைய புத்தகத்தை. அப்ப அவனுடைய அப்படின்னா his போட்டு புத்தகம் book. ஓகே, அப்போ நான் அவனுடைய புத்தகத்தை அவனிடம் கொடுக்க மறந்துட்டேன் அப்படின்னா I forgot to give him his book. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நான் படிக்க மறந்துட்டேன். அதை எப்படி சொல்றது? நான் படிக்க மறந்துட்டேன் அப்படின்னு. அப்போ நான் மறந்துட்டேன் அப்படின்னா I என்னது? forgot. I forgotனா நான் மறந்துட்டேன். எதுக்கு? படிக்கிறதுக்கு. ஏதாவது ஒரு கொஸ்டின் நம்ம சொல்லுவோம்ல, ஐயோ இந்த கொஸ்டின் நான் படிக்க மறந்துட்டேன் அப்படின்னு, அதுதான். ஓகே, அப்போ to போட்டு என்ன? படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்டடி. அது அப்படியே எழுதணும். அப்போ நான் படிக்க மறந்துட்டேன் அப்படின்னா I forgot to study. நெக்ஸ்ட் பாருங்க, நான் வீட்டு பாடம் செய்ய மறந்துட்டேன். நான் வீட்டு பாடம் பண்றதுக்கு மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அப்போ நான் மறந்துட்டேன் அப்படின்னா I forgot. அடுத்து எதுக்கு மறந்த? வீட்டு பாடம் செய்ய. செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? do. இத இன்ஃபினிட்டி ஃபார்ம்ல எழுதும் போது to போட்டு do. ஓகே, to do அப்படின்னா செய்ய. எது செய்ய? வீட்டு பாடம். அப்போ வீட்டு பாடம்னா எனக்கு தந்த ஹோம்வொர்க், என்னுடைய ஹோம்வொர்க். அப்போ என்னுடைய ஹோம்வொர்க் மீன் பண்ணும்போது my homework. ஓகே, அப்போ நான் என்னுடைய வீட்டு பாடம் செய்ய மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது I forgot to do my homework. நெக்ஸ்ட் பாருங்க, நான் அவனுக்கு கால் பண்ண மறந்துட்டேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் அவனுக்கு கால் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னு. அதை எப்படி சொல்லலாம்? அதை எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.